சேரனுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக சோழ நிலாவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு. யாருக்கெல்லாம் சோழ நிலாவோட ஜோடி பிடிச்சிருந்தோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுத்துருங்க. நிலாவுக்கும் சோழனுக்கும் ஹாப்பியாக கல்யாணம் முடிஞ்சிருது. உடனே நிலாவும் சோழனும் எல்லார் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நிலாவும் சோழனும் மனோகர்கிட்டையும் தேனுக்கிட்டையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே மனோகர் நல்லாரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, நான் சொன்னேங்கிறதுக்காக எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சேங்களாப்பா அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு என்னம்மா பண்ண முடியும், நீ தான் நாங்கள் பார்த்த மாப்பிள்ளெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சோழன் தான் வேணும்னு சொல்கிறீங்க, வேறு என்ன பண்ண முடியும் எங்களால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நிலாவும் சோழனும் எல்லார் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறம் தாஸ் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா இல்லைன்னே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களாம், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை திருவண்ணாமலையில் எல்லா வேலையும் அந்தந்தால போட்டுட்டு வந்தோம், அதனால் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழனும் இல்லை மச்சான் இருந்துட்டு போங்களேன், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தாஸுக்கு ரொம்பவே கோபம் வருது. என்ன சொல்லன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. சேரன் சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு போகலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க அங்கே எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு வந்தோம், நாங்கள் இன்னொரு நாள் வரோம் அப்படிங்கிற மாதிரி தேனும் மனோகரும் சொல்கிறாங்க. உடனே நிலாவோட அண்ணி நிலா கிட்ட பேசுகிறாங்க. ரொம்பவே ஹாப்பி நிலா, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடச்சிருச்சுல்ல, இந்த வாழ்க்கையில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன், நீ ரொம்ப ஹாப்பியாக இரு நிலா, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை நீங்களாவது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்களாம், ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு போங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. இல்லைம்மா மாமா உடனே கிளம்பணுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன், உன்னை அடிக்கடி பார்க்கறதுக்கெலாம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் கிளம்பிடுதாங்க. அதுக்கு பிறகு இவங்க எல்லாரும் காரில் ஏறி வராங்க. காரில் ஏறி வீட்டுக்கு வந்ததும் வானதி நான் ஆரத்தி எடுக்கேன் இவங்க 2 பேர்த்துக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் இவங்க 2 பேர்த்துக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. உடனே ஆரத்தி எடுத்து வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே போனதும் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போ சேரனுக்கு கண்ணு கலங்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்தம்மா இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்த்தது இல்லைப்பா, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது கூட கிடையாது, இதெல்லாம் நடந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அடுத்தால ஆக வேண்டிய சடங்கெல்லாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வானதி கேட்குறாங்க. பாலும் பழம்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சேரன் நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னே பரவாயில்ல நான் எடுத்துகிட்டு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி வானதி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அப்படி ஒவ்வொரு சடங்காக நடந்துகிட்ருக்கு. அப்படியே பல்லவன் சொல்கிறாங்க, வாங்க நம்ம குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் சேரன் சொல்கிறாங்க, அதான் கோயிலே நிறைய ஃபோட்டோ எடுத்தமாடா வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, எனக்கு ஸ்டேட்டஸ்லலாம் வைக்கணும், நிறைய ஃபோட்டோ வேணும், வாங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிடுறாங்க. அதை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வானதி எங்கள் 2 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எங்களையும் ஸ்டேட்டஸில் வை என்ன அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லோரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நிலா உள்ளே போகிறாங்க. உடனே சேரன் சோழன்கிட்ட சொல்கிறாங்க, உன்னை நம்பி அந்த பிள்ளை வந்திருக்குடா, அந்த பிள்ளையை இனி கைவிட்டுறாத, அந்த பிள்ளையை கண் கலங்காமல் பார்த்துக்கோ, எந்த விஷயத்துலையும் பொய் சொல்லக்கூடாது, இனியாவது திருந்தி ஒழுங்காக வாழு, உன்னை நம்பி தான் அந்த பிள்ளை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிண்ணே நான் இனி அவளை எதுவுமே பண்ண மாட்டேன், அவளை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே சோழனும் நிலாவையும் காட்டுறாங்க. சோழனும் நிலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை போலயே சேரன் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் எப்படியாவது மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இனி அதுக்கான வேலையை தான் ஆரம்பிக்கணும் நிலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வானதியும் பாண்டியும் எனக்கும் இதே போல் கிராண்டாக கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எனக்கு இதை விட கிராண்டாக பண்ணணும், இவங்களுக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கீங்க,
எனக்கு இதை விட கிராண்டாக பண்ணணும், எல்லாரையும் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி கூப்பிட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் இப்படி கல்யாணம் நடக்கும், இப்படிலாம் ஃபோட்டோ எடுப்போம்ல அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு பியூட்டிஷியன்லாம் கூப்பிட்டு நான் மேக்கப்லாம் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சோழனும் நிலாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நிலா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. நீ 6 மாதம் டைம் கொடுத்துருந்த, அதுக்கு முன்னாடியே இப்படிலாம் நடந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிலா அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே சேரன் சமையல் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. வானதி நீ இன்னும் கிளம்பலையாப்பா, ரொம்ப லேட் ஆகிட்டுல, உங்கள் வீட்டில் தேட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேட மாட்டாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சோழன் நிலா எல்லாரும், சோழன் நிலா சேரன் பாண்டியன் எல்லாருமே வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. சோழனுக்கு பல்லவன் ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்ருக்காங்க. இதுதான் ஃபேஸ் பேக்காடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உனக்கு இன்னும் நிறைய பண்ணி விட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பல்லவன் கிட்ட சோழன் சொல்கிறாங்க, நீ பேசாமல் பியூட்டிஷியன் படிச்சிருடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சேரன் நீ படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது நல்ல வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்டுட்ருக்காங்க. அப்படியே எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நிலா வராங்க. உங்களுக்கும் ஃபேஷியல் பண்ணி விட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் அழகு இல்லாதவங்க தான் பண்ணுவாங்க, எனக்கு என்ன குறை அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே காலையில் ஆகுது. எல்லோரும் கிளம்பி காரில் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே நடேசன் இருந்துட்டு, இப்போ தான் வருவீங்களா, சம்மந்தி வீட்டு ஆட்கள்லாம் வர போகிறாங்க, யார் அவங்கள கூப்பிடுவாங்க, சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. உடனே சோழனும் நிலாவும் சேரில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபர்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. உடனே பல்லவங்கிட்ட, அண்ணனுக்காக ஃபோட்டோக்கெலாம் சொல்லியிருக்கியாடா அப்படின்னு சொல்லி பல்லவங்கிட்ட சோழன் கேட்குறாங்க. ஆமாண்ணே அப்படிங்கிற மாதிரி பல்லவனும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நிலாவோட அப்பா அம்மா அண்ணி அண்ணே எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அத்தை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலாவோட அண்ணன் பொண்ணு சொல்கிறாங்க. உடனே இது யாருமா அப்படின்னு சொல்லி நிலாவோட அண்ணிட்ட கேட்குறாங்க அந்த பிள்ளை. அவங்க சொல்கிறாங்க, இதான் அத்தையை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழன் கேட்குறாங்க, நான் நல்லா இருக்கேனாம்மா, அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அத்தை அளவுக்கு இல்லை, இருந்தாலும் அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளையும் சொல்லுது. அந்த குட்டி பாப்பாவும் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லி சோழன் நிலாவோட அண்ணனை கூப்பிடுறாங்க. அவங்க கோவத்தில் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபையும் அவங்க பொண்ணையும் கூப்பிட்டுட்டு தாஸ் போயிருந்தாங்க. உடனே அடுத்தால வானதி வராங்க. நிலாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலாவும் வா வானதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஃபோட்டோகிராஃபரும் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. உடனே வானதி எங்கள் 2 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சோழன் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்கிறாங்க. உடனே சேரன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னே அவங்க ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க, எனக்கு பயமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சோழனும் நிலாவும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஐயர் பொண்ணு மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சோழன் பொண்ணு மாப்பிள்ளையே கூப்பிடுறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அப்படிலாம் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, உனக்கு கேட்டுச்சுலாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாடா கூப்பிடுறாங்க, வாங்க போகலாம், நான் தான் சொன்னேன்ல பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிலாவும் சோழனும் போய் உட்காடுறாங்க. உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க.